ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன அப்டேட் தான் இது. ஸோ ஸ்டோரி டெஸ்ட்நெட் பற்றி வந்து பினான்ஸ் வாலெட்டோட வர ஒரு ஆட்ரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன்ல, டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அந்த ஸ்டோரி டெஸ்ட்நெட் ஐபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்நெட் காயின் தேவைப்படுது. அது ஃபாஸ்ட்டில் எடுக்க முடியலனா ஆல்ரெடி வாலெட்டில் வச்சிங்கன்னா கொண்டு வரதை பற்றி சொல்லியிருந்தேன். பட் அது வந்து எப்படி கொண்டு வரது நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ. ஓகே, அதை ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம்னு சொல்லியிருந்தேன். பட் எப்படி வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணல. இங்கே ரிசீவ் இருக்குல்ல, ஸோ ரிசீவ் கொடுத்துட்டு ரிசீவ் அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள் பிஎன்பி இருக்குல்ல. ஸோ பிஎன்பி செயின் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், பிட்காயினை தவிர. அதாவது இவிஎம் நெட்வொர்க்கில் இருக்கிற செயினில் இருக்கிற ஒரு அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாமே சேமாக தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் கொண்டு வந்துட்டேன். வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி ஒடிசி டெஸ்ட்நெட் ஓகேவா, இதெல்லாம் நம்ம சென்ட் பண்ண போகிறேன். சென்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு ஸோ அட்ரஸை நம்ம காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ என் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக தான். ஸோ 0.04 தான், 0.021 அப்படி அனுப்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கணக்கு தெரியறதுக்காக வந்து அனுப்புகிறேன். 2145 அனுப்புகிறேன். ஸோ இதே அமௌண்ட் தான் செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் எரரால் பெண்டிங் வந்து ரொம்ப டைம் எடுக்கலாம், சில டைம் சீக்கிரமாக ஆகலாம். ஸோ அவங்களோட இது பொறுத்து தான் இது. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைனான்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அங்கே வந்து பாருங்கள், ஸோ பைனான்ஸ் வாலெட்டில் எனக்கு 0.02145 ஐபி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கணும்.